ஹலோ சுமதி இல்லம் வியூவர்ஸ். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா, நாங்கள் கோயம்புத்தூரில் ஒரு செக்கப்புக்காக போயிட்டுருக்கோம். யாருக்குன்னா என் ஒய்ஃப்க்கும் அம்மாவுக்கும். ஒய்ஃப்க்கு என்ன பிரச்சனைன்னா, இந்த ஸ்டோன் இருந்துட்டு கேல் ஸ்டோன் பித்தப்பையில் கல் வந்திருக்கு. அது நாங்கள் இருந்துட்டு பார்த்திங்கன்னா கரூர்லேயும் நாங்கள் ஒரு இடத்துல செக் பண்ணோம், எங்களுக்கு பார்த்த இடத்துல. இப்போ இருந்துட்டு பார்த்திங்கன்னா இது இருந்துட்டு எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டல். ஸோ அதனால் எங்களுக்கு அங்கே செக் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு நமக்கு நல்லா இருக்கும். நாங்கள் அங்கே போயிட்டுருக்கோம். அம்மாவுக்கு அதே மாதிரி இருந்துட்டு பார்த்திங்கன்னா காலில் இருந்துட்டு வலி. நாங்கள் ரெகுலராக அங்கே தான் செக் பண்ணுவோம். ஸோ அங்கே போயிட்டுருக்கோம். கிளம்பிட்டோம். நாங்கள் ஒரு 11 o'clock கிளம்பிட்டோம். 3:30 இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்கேன் எடுப்பாங்களாம். இப்போ இருந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கே வந்திருக்கோன்னா நம்மள அன்னபூர்ணா. அபூர்வா டீ காஃபி குடிக்கலான்னு. உங்களுக்கு என்ன வேணும், டீயா காஃபியா? பிளாக் காஃபி. உனக்கு இறங்கி வரியா? நீங்கள் உட்காந்துருக்கீங்களா? வாங்கிட்டு வரேன். 23 வயசு தான் ஆகுது. எல்லாமே வலிக்கும். நல்லாக்கா காஃபி. யார் யார் காஃபி லவர்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து எள்ளு உருண்டை. எள்ளு உருண்டையா? ஐஸ் போடுங்க ஃபுல்லா. போதும் தங்கம். ஸ்வீட் அதிகமாக சாப்பிடக்கூடாதுடா. உனக்கு உடம்பு இல்லைன்னா ஹாஸ்பிட்டலே போகிறோம். 15 கோழி சாப்பிட்றேன். 15 இல்லை, 1 தான் சாப்பிட்டேங்க. இது வேணா சாப்பிட்டேன். மாத்திரை போட்டு வலிக்குது. இந்த மாதிரிலாம் யாருக்குமே நடக்கக்கூடாது. இப்படி வலி இருக்கப்பயே பிடிங்கிறீங்க. அப்போ எப்படி கோழி கேட்குறேன்? கோழி அது வந்து நாட் ஆயில், அது வந்து கீ, அதனால கேட்குறேன். கீ பருப்பு ஹெல்தியான விஷயம் இருக்கிறதுனால தானே கேட்குறோம். ஓகே, ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம். மம்மி நல்லா இருந்துச்சா? மம்மி நல்லா இருந்துச்சு. ஆம்பியன்ஸாகவும் நல்லா இருந்துச்சு. எள்ளு உருண்டையும் வாங்கியிருக்கோம். மறுபடியும் போகிற வழியிலே வயிறு வலிக்கணும்ல. சரி, ஓகே. நாங்கள் அடுத்து ஸ்ட்ரைட்டாக நீ ஹாஸ்பிட்டல் தான். 1:15 அதிகபட்சம் 2:15 ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். பாய். ஹலோ, இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். வந்துட்டோம். ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டோம். கன்ஃபார்மாக அது இருக்குது. ஒன்று ஆப்ரேட் தான் பண்ணிட்டுருக்காங்க. அதனால் ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல் ஸ்கேன் ரிப்போர்ட் விட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்து உங்ககிட்ட நான் சொல்கிறேன். பாப்பா, இதுதான் நாங்கள் இருக்கும் ரூம். புரிஞ்சிச்சா? நேற்று நைட்டெல்லாம் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்தப்போ என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா மைண்டும் சரி, ப்ளஸ் இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால என்னால் வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. அது கண்டிப்பாக ஆப்ரேட் தான் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பேபி பிறந்து 2 months தான் ஆனதுனால ஒரு 6 month பேபிக்கு இருந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபீட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த ஆப்ரேட் பண்ண வேணான்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எங்கேயாவது ஆப்ரேட் பண்ணாமல் இந்த கல் ஏதாவது எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் செக் பண்ணி பார்க்குறேன். இன்றைக்கி அவ்வளோதான் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.